இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங்கில் அங்கே ஒரு பெரிய பார்ட்டி வச்சுருக்காங்க. என்னென்னு பார்த்தா ஜியாங் ஃபேமிலியோட 7 பொண்ணுங்களுக்குமே ரொம்ப நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்றத சொன்னதுமே ஆமாமான்னு சொல்லிட்டு அங்கே அவங்க பேரண்ட்ஸுமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இதில் ரொம்ப லக்கினா 6வது பொண்ணு கீக்கி தான்ப்பா. அவளுக்கு கு ஃபேமிலியில் வந்துட்டு கல்யாணம் முடிச்சிருக்கு. ரொம்ப ரிச்சஸ்ட் ஃபேமிலின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டயத்தில் நம்ம ஹீரோயின் அங்கே அவளோட ஹஸ்பண்ட் குவோட சேர்ந்து உள்ளே என்ட்ராகிறா. ஏகப்பட்ட கிஃப்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டுருக்காங்க. எல்லாருமே ரொம்ப கிராண்டாக வெல்கமே கொடுக்குறாங்க. இத்தனை நாள் கழிச்சு எல்லோரும் மீட் பண்ணிக்கிட்ட வாசி ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கு. ஸோ அப்போ அங்கே கீக்கின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான சவுண்டு கேட்குது. யார்டான்னு பார்த்தா அவங்களோட லாஸ்ட்டு சிஸ்டர் லிங் தான். அதை பார்த்ததுமே அங்கே இருக்க எல்லாருக்கும் ஷாக் ஆகிட்டுருக்கு. ஏன்னா ஒரு பிச்சைக்காரி மாதிரி அவங்க உள்ளே வந்துச்சேக்கா. அங்கே இருக்க எல்லாருமே இந்த பொண்ணு வந்துட்டு ஃபுல் ஃபேமிலியில் கல்யாணம் முடிச்சு போனாப்பா. இவள் போன நேரமும் என்னமோ அந்த குடும்பம் ஒன்றும் இல்லாமல் போச்சு. அவங்க கடைசியில் அவங்க விட்டுட்டு ஓடி போயிட்டா. அதுக்கப்புறம் ரோட்டில் கிடந்து அங்கே ஏதோ வந்து ரெட் லைட் ஏரியாக்குள்ளெல்லாம் இவளை சேல்ஸ் பண்ணிட்டு தான் கேள்விப்பட்டோம். இவளுக்கு ஏகப்பட்ட டிசீஸ் வேறு வந்துருச்சாமா. அதான் இவன் நிலைமை இப்படி ஆகி போயிடுச்சின்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு இருக்காங்க. உள்ளே வந்தால் பேட்ஸ்மேன் அடிச்சிட்ருக்கு. அவங்க ஹீரோயின் அவகிட்ட நீ கவலைப்படாத, கண்டிப்பாக நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு அவள் சொல்கிறா. என் வாழ்க்கை இப்படி நாசமாக போடுறதுக்கு காரணமே நீதான் சொல்லிட்டு அவங்க கத்தி வச்சு அவளை குத்துனதுமே அங்கிட்ட அவங்க வந்து ப்ராப்ளம் ஆயிடுது. அங்கே ஹீரோயினுக்கு ரொம்ப கவலையாயிட்டு நான் என்ன பண்ணேன் நீ இப்படி எனக்கு பண்ணியிருக்கேன்னு சொன்னதும் ஒன்னால தான் அந்த ஃபூ ஃபேமிலியில் போய் நான் கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கை நாசமாக போச்சு, நீ மட்டும் சந்தோஷமாக இருப்பியான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. ஸோ நம்மளேன்னு சந்தோஷமாக அவளை தன்னை காமிச்சிக்கிட்டா. அவள் பட்டு ஹாப்பியாகவே அவன் கூட சேர்ந்து இல்லை. அப்படியே அங்கே வந்துட்டு ஒரு மேஜிக் நடக்குது. என்னன்னு பார்த்தா திரும்ப அங்கே மேரேஜ் ப்ரப்போசல் வந்த அந்த டேக்கே அவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. அங்கே பாக்ஸ் எல்லாமே அங்கே வந்துட்டு 7 பாக்ஸ் அங்கே பொண்ணுங்களுக்காக வந்திருக்கு. யார் எதை ஓப்பன் பண்ணுறாங்களோ அது அவங்களுக்கு அவங்க அப்பான்னு சொல்கிறாரு. ஸோ வந்து அங்கே ஃபஸ்ட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணுறா. அதை பார்த்ததுமே அங்கே அவங்களுக்கு ஷாக்காகி போயிடுது. ஹீரோயினுக்கு நல்லாவே புரிஞ்சுக்குது. அப்படின்னா இவளுமே ரீபான் ஆகி தான் வந்திருக்காளான்னு சொல்லிட்டு உள்ளே ஓப்பன் பண்ணால் அங்கே ரொம்ப பெஸ்ட்டாக வந்துட்டு ஒரு க்ரீன் எல்லாமே இருக்குது. வாவும் சீட் எல்லாருமே பாராட்டிச்சிருக்காங்க. கு ஃபேமிலியிலேருந்து வந்திருக்க மேரேஜ் நம்மளுக்கு தான் சொல்லிட்டு கு ஃபேமிலியிலேருந்து நம்மளுக்கு தான் இது வந்திருக்குன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே ஹீரோயின் வெளியே இருக்கிறத பார்த்து நீ ஆசைப்படாத, உள்ளே இருக்க விஷயத்தை நீ புரிஞ்சுக்கணும்னு அவ சொல்கிறா. ஏன்பா இந்த பாக்ஸை நான் ஓப்பன் பண்ணிட்டேன்னு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்ருக்கோ அப்படின்றத அவ சொல்கிறா. ஸோ மற்ற சிஸ்டர்ஸுமே அங்கே ஓப்பன் பண்ணுறாங்க. அவங்களுக்கு கொடுத்துருக்க பாக்ஸை ஓப்பன் பண்ணால் அவங்களுக்குமே நல்ல ரிச்சான ஃபேமிலியிலேருந்து தான் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணி வந்திருக்கு. ஃபைனலாக இருக்காத ஒரே ஒரு பாக்ஸ் ஆஃபோ ஃபேமிலியிலேருந்து வந்திருக்குது. அதை ஓப்பன் பண்ணுன்னு சொன்னால் அதை ஓப்பன் பண்ணால் ஜஸ்ட் அதுக்குள்ளே வந்து அரிசி வச்சு மேரேஜுக்காக ஒரு இன்விடேஷன் தான் இருக்குது. அதை பார்த்ததுமே ஐயோ ஃபோ ஃபேமிலின்னு இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு மோசமாக போச்சான்னு சொல்லிட்டு அங்கே அவங்க பேசினதும் அவங்க அப்பா என்ன அவங்க இவ்வளோ புவராக மாறிட்டாங்களா, இப்படி போய் வந்து பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டாங்க. வந்துட்டு அவர் திட்டிருக்காரு. இது ஒன்றும் தேவை கிடையாது, ரிட்டர்ன் அனுப்பிவிடுங்கன்னு சொன்னதும் அவங்க மற்ற எல்லாருமேவும் அப்போ நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, இப்போ ஃபூ ஃபேமிலியில் ப்ரப்போசல் வந்திருக்குன்னு தெரியும், நீங்கள் அனுப்புனீங்கன்னா தப்பாயிராதா அப்படின்ற சொன்னதும் உடனே அவர் நம்ம ஹீரோயினை பார்த்து உன்னோட முடிவு என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை இங்கே நம்ம ஹீரோவோட வீட்டில் காமிக்கிறாங்க. ஃபூ ரொம்ப கோவமாகி போயிட்டு அம்மா நான் வந்துட்டு எத்தனை வருஷமாக கீக்கியை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன்னு உங்களுக்கு தெரியும்ல, நீங்கள் ஜஸ்ட் அவளுக்கு வந்துட்டு அரிசி அனுப்பிவிட்டீங்களா, ஏமா நீங்கள் இப்படி பண்ணீங்க அப்படின்ற சொன்னதுமே இதுக்கெல்லாம் காரணம் நான் கிடையாதுடா, உன் பிரதர்ஸ் தான் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. அப்பாங்க என்னம்மா சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாம் நம்ம வந்துட்டு பெரிய பணக்காரவனுங்கன்னு இவங்க அந்த பொண்டாட்டிங்களுக்கு தெரிஞ்சதுமே பணத்தெல்லாம் சுட்டிட்டு ஓடி போயிட்டாங்க. அதே மாதிரி உனக்கு நடந்தால் என்ன பண்ணுறதுன்னு சொன்னதும் என் பொண்டாட்டிக்கு பணம் பிடிச்சா என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பிரதர்ஸ் கேட்டதுமே பார்த்தியா இன்னும் புத்தி வராமல் பொண்டாட்டிக்கு பேசிகிட்டு இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு திட்டினதும் நம்ம ஹீரோவுமே கீக்கி பணம்லாம் பிடிக்குதுன்னா நானுமே கொடுப்பேன்னு சொன்னதும் அட படுப்பாவி நீயுமே வந்துட்டு பொண்டாட்டியோட லவ்வில் அதுக்குள்ளே விழுந்துட்டியாடா அப்படின்ற செட்டிங்க கேட்கும்போது அப்போ நம்ம என்ன தான் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவன் கேட்டதும் உங்கள் பேரண்ட்ஸ் வந்து நம்ம எல்லாருமே சேர்ந்து பூவர் ஆக்டிங் பண்ண போகிறோம், அவளுக்கு பணம் முக்கியமா இல்லை குணம் முக்கியமானு தெரியணும் அப்படின்ற சொல்லிட்டு ஒரு சாதாரண ஒரு வில்லேஜுக்கார மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு போய் அவளை கூட்டிகிட்டு வாடா அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ வெட்டிங் டைமே வந்துடுது. எல்லாருமே அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவளோட ஹஸ்பண்ட் வந்து பூவர் ஆச்சேப்பா என்ன மாதிரி காரில் வரப்போகிறான்னு தெரியலேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களும் காரில் அங்கே வந்து இறங்குனா அவங்க ஃபைனலாக அங்கே காரில் வர்றான். அங்கே வந்துட்டு 50 மில்லியன் காரில் வந்து இறங்கினதுமே
ரொம்ப பெரிய பணக்காரனா இருக்கானேப்பா, லிங்க் ரொம்ப கொடுத்து வச்சுவேன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஹாப்பி ஆயிட்டு இருக்காங்க. அவங்க அப்பாவுக்கு வாயெல்லாம் பல்லா போயிருது. ரொம்ப சந்தோஷமாயிட்டு ஹாப்பி ஆயிட்டு வெல்கம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவன் எங்கள் பொக்கையை கொண்டு போய் நம்ம ஹீரோயின் இருக்கவும் அவகிட்ட கொடுத்தாங்க. வெல்கம் பண்ணதுமே அதை பார்த்துட்டு அங்கே லிங்க் வேகமாக அவளை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, நான் தான் உங்களோட வருங்கால ஒய்ஃப் அப்படின்ற விஷயத்தை அவள் சொல்கிறா. அதை கேட்டதுமே அவன் ஷாக் ஆகி போயிட்டு, ரெண்டு பேருமே ஒரே குடும்பத்தை சேர்ந்த பொண்ணுங்க தான், பட் இவளுக்கு அவளுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்ற சேர்த்து யோசிக்கிறான். பட் பரவாயில்ல, எனக்கு என்ன லவ்வா முக்கியம், பொண்ணா முக்கியம், இந்த ஜியாங் ஃபேமிலியில் வந்து நான் மேரேஜ் பண்ணிக்கணும், இது மூலமாக எனக்கு காசு கிடைக்க போகுது, அவ்வளோதான் அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். ஸோ அப்போங்க எல்லாருக்குமே வந்துட்டு மாப்பிள்ளை வந்தாச்சு, உன் ஹஸ்பண்ட் எங்கப்பான்னு சொல்லிட்டு கேட்டால் நம்ம ஹீரோவும் அவங்க பிரதர்ஸ் எல்லாருமே தொடர்ந்து அங்கே டிராக்டரில் வந்துட்டு இருக்காங்க. என்னப்பா இதெல்லாம் வண்டி புதுசாக இருக்குது அப்படின்ற செட் அவங்க எல்லோரும் பார்க்கும்போது, அப்போ அவங்க அப்பா நீ இப்போ கூட வந்துட்டு உன்னோட டிசிஷனை மாற்றிக்கலாம், இந்த ஃபேமிலியில் போய் கஷ்டப்பட போறியா அப்படின்ற செட்டு கேட்டதும் அங்கே நம்ம ஹீரோயின் சொல்கிறா, என்னமோ இந்த குடும்பத்தில் என் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருந்த மாதிரியும் அங்கே போய் நான் கஷ்டப்பட போகிற மாதிரி இல்லை பேசுகிறீங்கன்னு சொன்னதும், உனக்கு வாய் இருக்க ரொம்ப ஓவர் ஆயிடுச்சா அப்படின்ற சைட்டு ரொம்ப கோவமாயிட்டு இருக்காரு. ஃப்ளார் எல்லாமே பிடுங்கிட்டு வந்திருக்கான். அதை போய் அவட்ட அங்கே கொடுத்ததுமே லிங்க் அதை பார்த்துட்டு பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கான். போன டைம் நான் இவனை பார்க்கவே முடியாமல் போயிருச்சு அப்படின்றத அவள் சொல்கிறான். ஏன்னா மேரேஜ் ஃபிக்ஸ் ஆனதுமே அங்கே மேரேஜுக்கு முன்னாடி வந்து குடும்பம் பேங்க்ராப்ட் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சு இவங்க வந்து வீட்டை விட்டு ஓடி தான் கடைசியில் இவளுக்கு இந்த மாதிரி நிலமை வந்துருந்துருக்கு பண்ணுறது. ஆனால் பூவராச்சு தான் படுவான்னு சிட்டி யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த லிங்க் பையன் நீங்கள் என்னை தூக்கிட்டு போகிறீங்களான்னு சிட்டி கேட்டதுமே அவங்க தூக்க முடியாமல் குறுக்கெல்லாம் பெயின் ஆகிருது. நடந்து வானீங்க அப்படின்ற சைட்டு போகிறான். அங்கே ஹீரோயின் அவன் ஹாப்பி ஆகிட்டு அவளை அங்கே தூக்கிக்கிட்டு வா நம்ம கிளம்பலான்னு சொல்லிட்டு உட்கார வச்சு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். போயிட்டுருக்கும் போதே பாதி வழியிலே எங்கள் பெட்ரோல் காலியாகி போயிடுது. ஸோ அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸை பிடிச்ச அவன் திட்டிகிட்டு இருக்கான். நீங்கள் வந்துட்டு ஒரு வண்டி ஏற்பாடு பண்ணி கொடுங்கன்னு சொன்னால் என்ன மாதிரி வண்டியெல்லாம் நீங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கீங்க, நல்லா வந்துட்டு ஒரு வண்டியாச்சும் ஏற்பாடு பண்ண முடியாதா, இப்போ 3 கிலோமீட்டர் வந்துட்டு வீட்டுக்கு போக வேண்டியது இருக்குது, எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போங்க நீ கொஞ்சம் வந்துட்டு நல்லா புரிஞ்சு பேசுப்பா, சும்மா ஆக்டிங் தான் பண்ணிகிட்ருக்கோம் ஏழை மாதிரி புரியணும்ல உனக்கு அப்படின்ற சொன்னதும், அப்போ அங்கே ஹீரோயின்மே அங்கே அவங்க பேசிட்டு இருக்க எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணிவிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வந்துட்டு வாக் பண்ணியே போகலாம் அப்படின்றத சொன்னதுமே, அப்போ ட்ரெஸ் எல்லாமே அங்கே வந்துட்டு அழுக்காயிருது. நான் வந்து உன்னை தூக்கிக்குவான்னு சொன்னதும், 3 கிலோமீட்டர்ப்பா தூக்கியெல்லாம் நடக்க முடியாது, ரொம்ப டயர்டாயிருவீங்க, வாங்க போகலாம் அப்படின்ற செட்டு போனால் அங்கே அவங்க வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வரதுக்காக. வந்ததுமே எல்லாருமே விழுந்துடுச்சு வேகமாக அங்கே போயிடுறாங்க. வீடு வந்து பார்த்தா ரொம்ப மோசமாக இருக்குது. அங்கே அதை பார்த்துட்டு அவனுக்கே ஷாக் ஆகிட்டுருக்கு. அட பாவிங்களா, அதுக்காக இவ்வளோ தூரத்துக்கு பூவரா காமிக்க வேண்டிய அவசியம் என்னடா இருக்குன்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருக்கான். அவங்க அப்பாவை பார்த்தாங்க பேரடைஸ் வந்த மாதிரி அங்கே ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஒரு ஸ்டிக்கை பிடிச்சிட்டு அங்கே நடந்துட்டு இருக்காங்க. ஒரு பிரதர் பார்த்தா டேபிள் கடியில் உட்காந்துட்டு இருக்காரு, ஏதோ மனநலம் பாதிக்கப்பட்டவர் மாதிரி ஒரு பக்கம் ஆக்டிங், பெரிய பிரதர் ஒரு பக்கம் ஆக்டிங். அங்கே நம்ம ஹீரோக்கு அதை பார்த்துட்டு ஐயோ கடவுளே என்ன நான் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே அங்கே வந்துட்டு கவலையாயிடுச்சுக்கு. ஸோ அவங்க அப்பாவை போய் அவங்க கூட்டிகிட்டு போய் இன்ட்ரொடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இவர் இப்படியே தாம்மா இருந்துட்டுருக்காருன்னு சொல்லிட்டு எனக்கு வேற முடியலை, பிள்ளைங்க 2 பேருக்கு வேற முடியலன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ரொம்ப அப்படியே வந்து ஷாக்காகி போய் ரியாக்ட் பண்ணியாமல் அப்படியே பார்த்துட்ருக்கா. அதை பார்த்துட்டு அவங்களுக்கே ஷாக்காகி போயிடுது, ரொம்ப ஓவராக தான் பண்ணிட்டோமோ அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பார்க்குறாங்க. அப்போ அங்கே மற்ற மருமகளை மாதிரி இவளுமே விட்டுட்டு போயிடுவாளா, ஆல்ரெடி 2 பிள்ளைங்களுமே ஓல்டாகி போய் உட்காந்துட்ருக்கானுங்களேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கவலை வேற வந்துட்டுருக்கு. அங்கே நம்ம ஹீரோவை பார்த்ததுமே என்ன இவன் இப்படி பார்க்குறான்னு சொல்லிட்டு, ஆமாப்பா நாங்கள் இப்படி தான் ரொம்ப நாளாக இருந்துட்டுருக்கோன்னு சொன்னதும், பாவம் நீ எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன்னு சொன்னதும் அவங்களுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. நீ இதுக்கப்புறம் கவலைப்படாத, உனக்கு நான் வந்து சப்போர்ட் பண்ண இருக்கேன்னு சொன்னதுமே ரொம்பவே ஷாக்காகிடுது. இவங்க உடனே வீட்டோட கீ எடுத்து கொடுத்து இதுக்கப்புறம் நீ தான் மருமகளை எல்லாத்தையும் நல்லபடியாக பார்த்துக்கணும்னு சொன்னதுமே இவங்க எல்லாரும் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க, பட் இருந்தாலுமே என்கிட்ட எல்லா பொறுப்பையும் ஒப்படைக்கிறாங்க பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு, கவலைப்படாதீங்க இதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நான் இருக்கேன், பாவம் உங்கள் புள்ள ஒருத்தராக தனியாக இருந்ததில் எல்லாத்தையுமே கஷ்டப்பட்டு பார்த்துருப்பாருன்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் சீனில் அங்கே நம்ம ஹீரோ, எங்கள் அம்மா வந்துட்டு எதுக்காக இப்படிலாம் பண்ணாங்க, இவங்க பண்ண வேலையால் எனக்கே ஒரு பக்கம் அசிங்கமாக இருக்குது, இதுக்கப்புறம் நானுமே இங்கே தானே இருந்தாகணும், கீக்கி என்னை பற்றி என்ன நினைப்பா, அவன் மூஞ்சில் நான் எப்படி முடிப்பேன்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஃபீல் ஆகிட்டுருக்கு. அப்பெல்லாம் பார்த்ததுமே கையில் இருக்க சுத்தியல் காலில் விழுந்துருது. அப்போ அங்கே அவன் ஹீரோயின்ட்ட சாரி கேட்டுட்டு என்னோட காலில் அடிபட்டு சுத்தியல் உடஞ்சி போச்சு அப்படின்றத சொல்கிறான். அதுக்கப்புறம் மாற்றி சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு இல்லை சுத்தியல் பட்டு கால் வந்து உடஞ்சி போச்சு அப்படின்றத சொன்னதும், நீங்கள் பார்த்து வேலை பார்க்க மாட்டீங்களா அப்படின்றத சொல்லிட்டுருக்கா. சரி ஓகே டைம் ஆகிட்டுருக்கு நம்ம தூங்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு அவள் ஷர்ட்டை ரிமூவ் பண்ணதுமே நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றத
செட்டவை கேட்டதுமே இல்லை தூங்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு அவன் பக்கத்தில் போனதும் அங்கே நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு பயந்து போனதுமே நான் லைட்டை தான் ஆஃப் பண்ண போகிறேன், நீ என்னைக்கு வந்துட்டு ஓகே சொல்கிறியோ அப்போ வரைக்கும் நான் டச்செலாம் ஒன்று பண்ண மாட்டேன்னு சொன்னதும் ஐ திங்க் நம்ம அதிகமாக பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேசாமல் படுத்து தூங்கிடுறா. நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே சாப்பாடு எல்லாமே இங்கே ரொம்ப சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அவங்க பிரதர்ஸே எங்களால் இதுக்கப்புறம்லாம் இதை கண்டினியூ பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அங்கே இருக்க ஃபுட் எல்லாமே பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு எதுக்காக இவ்வளோ செலவு பண்ணி சாப்பாடு ரெடி பண்ணியிருக்கீங்க, நான் இங்கே வந்திருக்கேன்னா நார்மல் ஃபுட்டே நானுமே சாப்பிட்டுப்பேன் அப்படின்றத சொல்கிறா. இல்லைம்மா நீ இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்திருக்க, வா ஆறி போயிடும், அதுக்காக தான் பண்ணியிருக்கோம் சாப்பிடு அப்படின்றத சொல்கிறாங்க. அவங்க எங்கள் ரூமில் இருக்கும்போது அசிஸ்டன்ட் வர்றாங்க. சார் அப்படின்ற செட்டு குதிச்சதுமே ஏய் நீ எதுக்காக இங்கே வந்திருக்கான்னு சொன்னதுமே சார் நம்மளுக்கு 300 பில்லியனுக்கான கான்ட்ராக்ட் கிடச்சிருச்சு, இந்த ஹாப்பி எப்படி உங்கள்கிட்ட நான் சொல்லாமல் இருக்க முடியும் அப்படின்ற சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிடுறான். பட் இதுக்கப்புறம் நீங்கள் வராதப்பா, வந்தேன்னா வந்து பிளான் எல்லாமே சொதப்பிடும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அங்கே உள்ளே வந்துடுறா. அங்கே அவரை பார்த்துட்டு இவர் யார், இவர் என்ன இங்கே பண்ணிட்டுருக்காரு அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும் குடும்பத்துக்கு எங்கே பயமாயிருது. சோப்பாங்க அவங்க மதுரையில் உடனே சொல்கிறாங்க இல்லைம்மா இவர் நம்ம கிராமத்தை டெவலப் பண்ணுறவர், இவர் ஏகப்பட்ட வந்து ஐடியாஸ் எல்லாமே கொடுப்பாரு, ஹெல்ப் பண்ணுவார், இப்போ நம்ம குடும்பமே வந்து கஷ்டப்படுதில்ல அப்படின்ற சொன்னதும் ஓ அப்படியான்னு சொல்லிட்டு கையில் வந்துட்டு ஏதோ பேப்பர் வச்சுருக்கீங்களே என்னன்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் அடுப்பு எரிஞ்சிட்ருக்குல்ல தீயில போகிறதுக்கு வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு கிழிச்சு அதை உள்ளே போட்டு எரிச்சு விட்டுதும் அங்கே அசிஸ்டன்ட் அட பாவீங்களா நீங்கள் ட்ராமா பண்ணுறதுக்கு நான் நல்லா கிடச்சேன், 2 மாதமாக நாயா சுற்றி உங்களுக்கு இந்த கான்ட்ராக்டை நான் வாங்கிட்டு வந்தா இப்படி கிழிச்சு போட்டுட்டீங்களேடா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே எங்கள் கவலையாயிடுச்சு அவருக்கு. அப்போங்க அவன் நான் வந்துட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ் சொல்ல போகிறேன், இதுக்கப்புறம் வந்து உங்கள் பையன் மட்டும் கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை, நானுமே கூட சேர்ந்து அவருக்காக ஒர்க் பண்ண போகிறேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே இருக்க எல்லோரும் ஷாக்காகி போயிட்டு அதெல்லாம் வேணாம்மா அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம குடும்பம் ஒன்றும் பெரிய ரிச்செல்லாம் கிடையாது, எல்லாருமே உட்காந்து சாப்பிட்ற லெவலுக்கு அப்படின்றத சொன்னதும் அப்போ அங்கே ஹீரோ காசை பற்றி கவலைப்படாத, வேண்ட லெவலுக்கு நம்மளுக்கு காசு இருக்குன்னு சொன்னதும் இல்லை நான் டிசைட் பண்ணிவிட்டு எனக்கு வேலை கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அங்கே ஜாப்க்கு அங்கே போயிடுறா. ரோட்டில் நின்று நோட்டீஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கா. ஸோ டோட்டல் குடும்பமே அதை பார்த்துட்ருக்காங்க. அப்போ ரொம்ப அங்கே கவலையாயிடுச்சுக்கு அவங்க பிரதர் ரொம்பவே வந்துட்டு உழைப்பாளியாக இருக்காளேன்னு சொன்னதும் போட்டு பயன் அடைச்சிட்டு வாயை மூடுறா, நம்ம என்ன அவளை உழைச்சி வாங்கி சாப்பிட்றதுக்காக கல்யாணம் முடிச்சுட்டு வந்தோம், நான் வந்து பொய்யே சொல்லியிருக்கக்கூடாது அவகிட்ட, அவள் ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்கான்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ரொம்ப ரிகரெக்ட் ஆகிடுச்சிக்கு. ஸோ அவங்க ஆளுங்களை கூப்பிட்டு அங்கே ஒரு பொண்ணு வந்துட்டு நோட்டீஸ் கொடுத்துட்ருக்கா பார்த்தீங்களா, அதெல்லாம் போய் வாங்கிருங்கன்னு அவன் சொல்கிறான். ஸோ எல்லா டைமே போய் அதை வாங்கிக்கிட்டு அவங்க போனதுமே அதை பார்த்துட்டு ஹீரோயின் என்ன என்னோடய திங்ஸ் வந்துட்டு இவங்க எல்லாருக்கும் இவ்வளோ பிடிச்சிருக்கா வாங்கிட்டு போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஷாக் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே ஜுவல்லரிஸ் இது மாதிரிலாம் செட் பண்ணி வச்சுட்டு நான் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணி வச்சிட்டேன், பட் அவங்க எல்லாருக்கும் இதெல்லாம் பிடிக்குமா என்னன்னு சொல்லிட்டு அவ ரொம்பவே எமோஷன் ஆகிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அதெல்லாமே பார்த்துட்டு திரும்பவுமே அவங்க ஆளுங்கிட்ட காசை கொடுத்து அதை எல்லாத்தையுமே பர்ச்சேஸ் பண்ண சொல்லிட்டு இருக்கான். ஸோ அவங்க எல்லாருமே போயிட்டு எங்களுக்கு இங்கே இருக்க திங்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் அதை எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருது. உடனே அவங்க எல்லாத்தையுமே அதை தூக்கிக்கிட்டு அங்கே வந்து போனதும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு விற்கணும்னு எதிர்பார்த்தனே, பட் எல்லாமே வந்துட்டு ஈஸியாக விற்று போச்சு, எனக்கு ரொம்ப ஹாப்பின்னு சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கா. அது அப்போங்க ஒரு பர்ஸை வந்துட்டு அந்த பர்சன் விட்டுட்டு போனதுமே ஐயோ ஒரு பர்ஸை விட்டுட்டு போயிட்டாரே, நான் இதை போய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே போனால் சார் நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் ஒயிட்டனது எல்லாத்தையும் வாங்கியாச்சு அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நம்ம ஹீரோவை பார்த்து கேட்டதும் செத்தே இன்னைக்குன்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் ஃபீல் ஆகிட்டுருக்கான். அப்பாங்க இனிமேல் நீங்கள் என்ன இங்கே ஒர்க் கேட்டு வந்திருக்கீங்களான்னு சொன்னதும் நான் இங்கே செக்யூரிட்டி கார்டு ஒர்க்குக்கு தான் வந்தேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ அப்பாங்க அவருமே நல்ல வேளை நான் பொழைச்சேன்னு செட்டு போனால் சார் உங்களோட பர்ஸ் இந்தாங்க அப்படின்ற செட்டு கொடுத்ததும் அவர் தேங்க்யூ சொல்லிவிட்டு அதை வாங்கிக்கிட்டு வேமா அங்கேருந்து போயிடுறாரு. ஐ திங்க் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நீ உழைச்சிட்ட, நீ இப்போ வீட்டுக்கு போகலாவான்னு சொன்னதுமே இல்லைப்பா நான் இன்றைக்கி கஷ்டமே படலை, எல்லாமே ஈஸியாக விற்று போச்சு அப்படின்ற சொன்னதும் தெரியுமே என் பொண்டாட்டி ரொம்ப டேலண்டானவ அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ வீட்டுக்கு வந்துட்டு அவங்க எல்லாருக்குமே பணத்தை எல்லாத்தையுமே அங்கே தனித்தனியாக எடுத்து ஒவ்வொருத்தவங்களுக்குமே செலவுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துட்ருக்கா. எல்லாத்தையுமே எங்களுக்கு கொடுத்துட்டேன்னா உனக்கு என்னமா இருக்குது அப்படின்ற செட்டுங்க கேட்கும்போது எனக்கு இவ்வளோ காசு இருக்க போதும், இதை நான் சேர்த்து வச்சு
வச்சு நம்ம குடும்பத்தை இன்னுமே நல்லாக்குவேன்னு சொல்லிட்டு இங்கே பேசிகிட்டு இருக்கா. அதெல்லாமே கேட்டுட்டு அவங்க குடும்பத்துக்கு அங்கே ரொம்ப எமோஷனல் ஆகி போயிடுது. நைட்டு நம்ம ஹீரோயின் தூங்க போனதுமே அவங்க எல்லாருமே சேர்ந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம இப்படி வந்து ஃபேக் ஆக்டிங்கே பண்ணியிருக்கக்கூடாது, நம்ம உண்மையை சொன்னால் அந்த பொண்ணு கோச்சுக்குவாளே, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பேசினதும் ஹோட்டலில் தான் அவள் ஹெல்ப்பருக்காக வேலை கேட்டு ஜாயின் பண்ணியிருக்கா. நாளைக்கு வந்து அங்கே ஆக்ஷனுமே நடக்க போகுது. ஸோ நம்ம ஒரு டைமண்ட் வாங்கி அவட்ட கொடுத்து சாரி கேட்டு உண்மையை சொல்லிடுவோமா அப்படின்றா சொன்னதும், என்னடா பேசிகிட்டு இருக்க முட்டாள் மாதிரி, நாளைக்கு ஃபோங்க போனால் அதாவே உண்மை வெளியே வந்துடும், மாட்டிக்குவானே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற சேர்த்து அவங்களுக்கு ஒரு பக்கம் பயமாயிட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டே அதே மாதிரி ஹீரோயின் அங்கே ஜாப் கேட்டு அங்கே போயிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கா ஒர்க்கை பற்றி. ஸோ அந்த இடத்துக்கு பார்த்தா அங்கே லிங்க் அவங்க கூமே வாழ்கிறாங்க. அங்கே ஹனிமூனுக்கு வந்துட்டு வந்திருக்க மாதிரி அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கா. கூ மாதிரி ஒரு ஹஸ்பண்டை மேரேஜ் பண்ணி நான் எவ்வளோ லக்ஸரியான ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டுருக்கேன்னு சொல்லிட்டு ஸோ நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு, என்னப்பா நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்க போல், இன்னும் இங்கே வெயிட்ரஸ் ஜாப் கேட்டு வந்திருக்கியா, பட் ஏன் ஹஸ்பண்டை பாரு அப்படின்ற செட்டு பேசிகிட்டு இருக்கா. ஸோ நம்ம ஹீரோயின் அதை பார்த்து சிரிச்சுட்டு, போன டைம் வந்து இவன் அளவுக்கு மீறி செலம் பண்ணி பேங்க்ராஃப்ட் வந்து லெவலுக்கு வந்துட்டான், இவன் வந்து பணக்காரன்னு காமிச்சுக்குவான், அந்த லெவலுக்கு இவன்ட்ட ஒன்றும் கிடையாது, சும்மா ட்ராமா தான் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுருக்கா. அப்போ அங்கே அவளை பார்த்து, கொஞ்ச நாள் பணக்காரனாக இருக்கிறதுக்கு இலையாவே இருந்துட்டு போகலாமே, அதை வந்து பிரச்சனை இல்லையே அப்படின்ற சொன்னதும், உன்ட்ட எனக்கு பேச விருப்பம் கிடையாது, தலைப்போன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு நாள் நைட்டு ஸ்டே பண்ண எவ்வளோ காசு அப்படின்ற செட்டு கேட்டா. அப்போ ஹீரோயின், இங்கே நீ அஃபர்ட் பண்ணிடுவியா அப்படின்ற செட்டு கேட்டதும், ஒன்றை மாதிரி பூவருக்கு என்ன இங்கே பேச தகுதி இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே அவங்ககிட்ட வந்து ப்ரைஸஸ் சொன்னால் 8000 யுவான் ஒரு நாள் நைட்டுக்குன்னு சொன்னதும் அங்கே கோக்கு தூக்கி வாரி போட்டுருது. ஐயோ இவ்வளோ காசாவா, நம்ம வேறு ஹோட்டலில் போய் ஸ்டே பண்ணிக்கலாம், இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆயிரும் நம்மளுக்குன்னு சொன்னதும், என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, வெளியே ஹனிமூன் அது இதுன்னு எங்கேயும் போல் ஒரு நாள் நைட் கூட இங்கே ஸ்டே பண்ண முடியாதான்னு சொல்லி கேட்குறா. அவளுக்கு வந்து இவன் முன்னாடி தான் பெரிய பணக்காரனே ஷோ பண்ணணும், அதுக்காக தான் அங்கே வெளியே மிஸ்டர் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அப்போ அங்கே அந்த கூ சொல்கிறான், மிஸ்டர் ஃபூ வந்து தன்னோட ஒய்ஃப்க்கு இன்றைக்கி நடக்க போகிற ஆக்ஷனில் டைமண்ட் நெக்லஸ் வாங்க போகிறாரு, ரொம்ப லக்கியான ஒரு பொண்ணு தான் அவங்க அப்படின்ற சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஸோ கண்டிப்பாக அவர்கிட்ட மீட் பண்ணி நம்ம ஹெல்ப் கேட்கணும்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டுருக்காங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் யாருப்பா அந்த ஃபோன் சீட்டி எட்டி எட்டி பார்த்துட்ருக்கா, அவளால் ஃபேஸை பார்க்க முடியல. அங்கே உள்ளே போகும்போது இவங்க 2 பேர் இருக்கிறத பார்த்துட்டு அங்கே நம்ம ஃபூ, இது நம்ம பொண்டாட்டியோட சிஸ்டர் ஆச்சு அப்படின்ற சொல்லிட்டு, நீங்கள் 2 பேருமே உள்ளே வந்துக்கலாம், உங்களுக்கு என்ன வேணாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஃப்ரீயாகவே அப்படின்றதாவே சொல்கிறான். ஸோ நம்மளுக்கு இவர் ஃபேவர் பண்ணிகிட்ருக்காருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே அவன்கிட்ட, என்னப்பா இவர் நம்மளை விட பெரிய பணக்காரரா அப்படின்ற சொன்னதும், என்ன பேசிகிட்டு இருக்கா, அவரோட முன்னாடிலாம் நம்ம யாருமே ஒன்றுமே கிடையாது, அவர் நினச்சா நம்ம கம்பெனிக்கு சப்போர்ட் பண்ணி நம்மளை நம்பர் 1 பொசிஷனுக்கு கொண்டு வர முடியும் அப்படின்ற சொன்னதும் அவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. ஸோ உள்ளங்க நம்ம ஹீரோயின் எல்லாருக்குமே சர்வ் பண்ணிட்டு இருந்தா, நீ என்னப்பா இங்கே பண்ணிட்டு இருக்க, உன்ன மாதிரி ஆளெல்லாம் எதுக்காக இங்கே உள்ளே விடுறாங்கன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நான் வந்துட்டு இங்கே சர்வ் பண்ணிகிட்ருக்கேன், தேவையில்லாமல் நீ பேசாதன்னு சொன்னதுமே, என்ன நான் தேவையில்லாமல் பேசிகிட்ருக்கேன், உண்மை தானே பேசிகிட்ருக்கேன், நாங்கள் இன்றைக்கி மிஸ்டர் ஃபூவோட சேர்ந்து கொலாபரேஷன் பண்ண போகிறோம், ஏதாச்சும் இங்கே பேசிகிட்டு இருந்தேன்னா பார்த்துக்கோ, மரியாதை இங்கேருந்து போயிரு அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப திமிராக பேசினதும், அப்போ அங்கே ஹீரோயின், நான் சொல்கிற விஷயம் சொல்கிறேன் கேளு, தயவு செஞ்சு நீ பேசாமல் இவனை டைவர்ஸ் பண்ணிவிட்டு நிம்மதியான நான் வந்து வாழ்க்கையை வாழ, இல்லைன்னா கண்டிப்பாக நீ வந்துட்டு பேங்க்ராஃப்ட் ஆகி போயிடுவேன் அப்படின்ற சொன்னதும், ஓ நீ ஜெலஸில் இப்படி பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டா. அவள் பேக்கெட்லேருந்து அவங்க மதனில் கொடுத்த கீ விழுந்துடுது. அதை எடுத்துட்டு, என்னப்பா இந்த கீயை வச்சுட்ருக்க, ஓ அந்த 4 ஃபேமிலி கொடுத்த கீயா, எனக்கு தெரிஞ்சு போச்சு, பெரிய வந்துட்டு கோடி கோடியாக பணம் இருக்குது, அந்த கஜானா உன் கையில் கொடுத்துருக்காங்கன்னு வேற நீ பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவள் திமிராக பேசினதும், இப்போ அங்கே ஹீரோயின், மரியாதை நீ அதை கொடுத்துடு, அது என்னோட மதனில் எனக்கு ரெஸ்பெக்டாக கொடுத்தது அப்படின்ற சொன்னால் அவள் ரொம்ப திமிராக அசிங்கப்படுத்தி பேசிகிட்ருக்கா. இந்த மாதிரி ஒரு 4 ஃபேமிலியில் கல்யாணம் முடிச்சுட்டு உனக்கெல்லாம் வாய் வேறையான்னு சொல்லிட்டு அவ்வளோதான் ஹீரோயின் டென்ஷன் ஆகிட்டு அவள் கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. அதை பார்த்துட்டு இவளுக்கு கோவம் ஆகிட்டு, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்குது, இனி என் மேலே கையை ஓப்பன் செய்யிட்டு காட்ஸை வச்சு பிடிக்க வச்சு அடித்து அவளுங்க கீழே தாழ்னா ஒயின் பாட்டு மேலே கீழே விழுந்து அவளுக்கு அங்கே அடிபடுச்சுது. ஸோ நம்ம அசிஸ்டன்ட் அதெல்லாமே நோட்டீஸ் பண்ணிவிட்டு ஹீரோட கால் பண்ணி சொன்னதுமே அங்கே வீட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடுது, யாருக்கு அவ்வளோ தைரியம் இருக்குது எங்கள் வீட்டு மருமக மேலே கையை வைக்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கே கிளம்பி வந்துடுறாங்க. ஸோ ஓடி வந்து நம்ம ஹீரோங்க போட்டு எல்லாத்தையுமே அவளுக்கு போத்தி விட்டுட்டு, எவ்வளோ தைரியம் தான் நீ என் பொண்டாட்டி மேலே கையை வைப்பன்னு சொன்னதுமே, பார்த்தியாப்பா குடும்பமே சேர்ந்து பெரிய பணக்காரவங்க மாதிரி ட்ராமா பண்ணிகிட்ருக்காங்க, பூவர் ஃபேமிலி தானே நீங்கள் அப்படின்ற சைட்டுங்க பேசிகிட்டு இருக்கும்போது
இப்போ நீ ஃபோவை பார்த்துருக்க அப்படின்ற சீட் எங்கள் கேட்டதுமே ஃபோ இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததில்ல, பட் எங்கள் கூட சேர்ந்து கொலாபரேஷன் ஆக போகுது, உன் பேர் ஃபோன்ற வாசி, நீ உடனே நீ தான் அந்த ஃபோன் வந்து கதையெல்லாம் கட்டிடாது அப்படின்ற சைட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டுருக்கா. என்ன ஃபோன் சொல்ல வர்றான். அப்போங்க நம்ம ஹீரோயின், நீங்கள் எல்லாருமே எனக்காக தான் ஆக்டிங் பண்ணிட்டுருக்கீங்க, எனக்கு நல்லாவே தெரியும்னு சொன்னதுமே அங்கே அவங்க கார்ட்ஸை கூப்பிட்டு அவங்க 2 பேர்த்தையுமே போட்டு அடிக்க சொல்லிட்டு அந்த கீயையுமே அசிஸ்டன்ட் ஹீரோயின்ட்டு எடுத்து கொடுத்துடுறாங்க. இவங்களையுமே தூக்கி அங்கே வெளியே போட சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறங்க நம்ம ஹீரோயின் வெளியே வந்ததுமே, இன்றைக்கி எல்லாருமே எனக்காக எவ்வளோ பெரிய ஆக்டிங் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு தேங்க்யூ, பட் அப்பா அம்மா அவங்க 2 பேர்த்துக்குமே எப்படி கால் சரியாச்சு அப்படின்ற செட்டு கேட்டதும் அவங்க அப்பா, ஆமாம்மா என் கால் திரும்ப ஒர்க் ஆக மாட்டுதே, நான் என்ன பண்ணுறது, உனக்கு கச்சல் பண்ணுறாங்கன்னு கேட்டதுமே என் கால் சரியாயிடுச்சின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் ஆக்டிங் பண்ணால் அவங்க மதன் எல்லாவுமே ஆமாம்மா எனக்குமே ஏதோ பண்ணிட்டுருக்கு நடக்க முடியலேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ட்ராமா பண்ணுறாங்க. அப்போ அவங்க இன்னொரு பிரதருமே அங்கே திடீர்னு அவங்க பைத்தியம் மாதிரி நடிக்க ஆரம்பித்ததும் அவங்க நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு அட பாவீங்களா உங்களோட நேரத்தை அதுக்குள்ளே எப்படி மாற்றிட்டுருக்கீங்க அப்படின்ற சொல்லிட்டு யோசிக்கிறான். ஸோங்க நம்ம ஹீரோயினுமே ஒரு வேளை வந்து குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு பிரச்சனைனா இப்படி தான் வந்துட்டு உடனே சரியாயிருவாங்களாக்குன்னு சொல்லிட்டு அங்கே அந்த வண்டியில் ஏறி எல்லோரும் சேர்ந்து போனதும் அதை பார்த்துட்டு அங்கே அவங்க 2 பேருமே காரவங்களா இருக்க சான்ஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. பிறகு வீட்டுக்கு வந்துட்டு நம்ம இப்படி பொய்யா நடிச்சுக்கவே தேவை கிடையாதுமான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டதுமே அவள் என்ன சொன்னா பார்த்தியா, அங்கே பணக்காரவங்களே இப்படி தான் இருப்பாங்க பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அவள் வந்தாரேன்னு தெரிஞ்சிருந்தா உன்னை சூஸ் பண்ணியிருப்பாளா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் அவங்க அப்பா, நான் இப்படியே வந்து பாடலைஸ் சொன்ன மாதிரி ஆக்டிங் பண்ணி உண்மையிலே எனக்கு கை கால் விளங்காமல் போகுதுடா அப்படின்றத சொல்கிறாரு. அவங்க பிரதர் பைத்தியம் நடித்து என்ன என் முடிய மாட்டுது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஸோ இப்போ என்ன பண்ணுறது, திடீர்னு சொன்னால் அவள் கோவப்படுவாளேன்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அங்கே நம்ம ஹீரோ அவள் நார்மல் லைஃப்பை வாழணும்னு ஆசைப்படுறானா அதை அவள் அனுபவிக்கட்டுன்னு சொன்னதும் அவங்க அம்மா கோவமாயிட்டு முட்டா பையில ஏன்டா அப்படி பேசுகிற அப்படின்ற சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காங்க. பிறகு இந்த குவோட வீட்டில் காமிச்சா அங்கே அவங்க அசிஸ்டன்ட் சார் இப்படி திரும்பவுமே நம்மக்கிட்ட இருந்து கான்ட்ராக்ட் எல்லாத்தையுமே வந்து பறிச்சுட்டாங்க, பூ ஃபேமிலியோட பகச்சவாசி யாருமே நம்ம கூட சேர்ந்து கொலாபரேஷன் பண்ண மாட்டாங்க, இப்படியே போனால் பேங்க்ராப்ட் ஆகி போயிடும் அப்படின்றத சொன்னதுமே அவ ரொம்ப கோவமாயிட்டு இத்தனை பிரச்சனைக்கு காரணமே உன்னோட சிஸ்டர் தான், அவள் கூட சேர்ந்து எனக்கு ஃபைட் வந்ததுனால தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆயிருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் கோவமாயிட்டு இருக்கான். பிறகு அங்கே வீட்டில் நம்ம ஹீரோயின்ட்ட, சரிப்பா நீ வந்துட்டு நியூ இயர் அதுமா உன்னோட வீட்டுக்கு போகணுன்னு ஆசைப்பட்டேல, நீ மட்டும் எப்படி தனியாக போவ, உன்னோட ஹஸ்பண்டையே சேர்த்து கூட்டிகிட்டு போன்னு சொன்னதோ, இல்லை நான் மட்டும் போய்க்கிறேன்னு சொன்னதோ, அதெல்லாம் வேணாம் நீ அவனை கூட்டிகிட்டு போன்னு சொன்னதுமே அப்பாங்க நான் வந்து போயிட்டேன்னா அவர் வந்து உங்களை பார்த்துக்க வேணாமா, உங்களை யார் பார்த்துக்குவாங்க அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு எங்களுக்கு என்னம்மா நாங்கள் நல்லா தான் இருக்கோம் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. அப்பாங்க நம்ம ஹீரோவுமே நீ மட்டும் தனியாலாம் போக வேணாம், நானுமே வந்துட்டு உன் கூட வர்றேன், பார்த்துக்கிறதுக்கு ஆள் ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணிடலாம் அப்படின்றத அவன் சொல்கிறான். இல்லைப்பா அங்கே நீ என் கூட சேர்ந்து வந்தேன்னா உன்னையுமே புள்ளி பண்ணால் நான் என்ன பண்ணுறது அப்படின்ற சைட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணதுமே அதை கேட்டுட்டா அப்படிலாம் எதுவும் ஆகாது, வா நம்ம வந்துட்டு கிளம்பி போகலாம் நாளைக்குன்னு சொல்கிறாங்க. நைட் போல் பார்த்தா அங்கே ஏகப்பட்ட கிஃப்ட்ஸை வச்சு மூட்டை கட்டிட்டு இருக்கவுமே என்னம்மா இதெல்லாம் சொன்னதும் இந்த டைம் அவளை அவமானப்படுத்த விடக்கூடாதுடா, அங்கே போகும்போது இந்த கிஃப்ட்ஸ் எல்லாமே நீங்கள் கொண்டு போங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அவனுமே ஓகேன்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் அவங்க கிளம்பி வந்தா அங்கே என்னதுமா அப்படின்றத செட் அவள் கேட்கும்போது ஓ வீட்டுக்கு தாம்மா கிஃப்ட் இதை நீ வந்துட்டு எடுத்துகிட்டு போ உங்களுக்கு கொடுக்கறதுக்காக அப்படின்றத சொல்கிறாங்க. நீங்கள் இவ்வளோ காசு செலவு பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டதுமே ஹாப்பி ஆகிட்டாவே இதெல்லாம் நம்ம இந்த காசை செலவு பண்ணலப்பா, நம்ம ஊருக்கு போகிறோன்னு தெரிஞ்சதும் கிராமத்துக்காரவங்களாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ அவளுமே சந்தோஷமாயிட்டு கிளம்புறா. இவங்க வீட்டில் வந்துட்டு காமிக்கிறாங்க, பார்த்தாங்க எல்லாருமே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டாங்க, வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வாங்க உள்ளே போகலாம் அப்படின்ட்டு சொன்னதும் இல்லை இன்னும் கோவும் அவங்க இப்போ லிங்க் வரல அவளுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அவங்க வந்து அவன் ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு காரில் வந்து இறங்கிட்டு இருக்கான். அதை பார்த்ததுமே அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அவங்க அப்பாவுக்கு வாய் எல்லாமே பல்லு அவங்க இன்னும் பில்டப் பண்ணிட்டு இருக்கா. இங்கே வர்றதுக்காக என் ஹஸ்பண்ட் வந்துட்டு 100 பில்லியன் இப்போ வந்துட்டு விட்டுட்டு வந்திருக்காரு தெரியுமா அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே அப்படியாப்பான்னு சொன்னதும் ஆமாம் எனக்கு ஒவ்வொரு நாளுமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்ற விஷயத்தை அவன் சொல்லிட்டு இருக்கான். ஸோ அதை கேட்டுட்டு அங்கே இருக்க எல்லாருமே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்காங்க. சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு அப்போங்க
நம்ம ஹீரோயினும் அங்கே அவங்க ஹஸ்பண்டோட சேர்ந்து அங்கே வந்துடுறான். அதை பார்த்ததுமே அங்கே அவங்களுக்கு இவ ஏன்டா வந்தான்ற மாதிரி தான் தோணிச்சுக்கு. இருப்பாங்க அவங்க மூட்டையெல்லாம் இறக்கிட்டு பேரண்ட்ஸ் உங்களுக்காக தான் இந்த கிஃப்ட்டை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்ற சொன்னதும், நீ என்ன பேசிட்டு இருக்க, இதெல்லாம் எதுக்காக நீங்கள் கொண்டு வந்திருக்க, உள்ளே கொண்டு போய் நாங்கள் வைக்க முடியுமா, ஸ்மெல் அடிக்காத, எங்கள் வீடே நாரி போயிடும்னு சொல்லிட்டு அங்கே அசிங்கப்படுத்தி பேசுகிறாங்க. அதை கேட்டுட்டு நீங்கள் எதுக்காக இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க, உங்களுக்காக தானே நான் ஆசையாக கொண்டு வந்திருக்கேன்னு சொல்கிறா. வரதா இருந்தால் நீ மட்டும் தனியாக வர வேண்டியதானே, இதெல்லாம் எதுக்காக நீ எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு இன்னுமே ஹீரோயினை இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்பாங்க அந்த லிங்க் வேற இன்னும் ஏற்றி விழுறா. உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்து போயிட்டேன்ப்பா. நாங்கள் வந்துட்டு அங்கே ஒரு பெரிய பார்ட்டிக்கு போனோம். அங்கே இவ வெயிட்ரஸாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தா. அங்கே ஃபோமே எங்களுக்கு வந்து பிரியாணி கணக்கில் வந்து குலாப்ரேஷன் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாரு. பட் புருஷன் முன்னாடி குடும்பமாக வந்து அங்கே அசிங்கப்படுத்தி எங்கள் குலாப்ரேஷனையுமே கேன்சல் பண்ணி விட்டுட்டா அப்படின்ற விஷயத்த சொன்னதும், அதை கேட்டுட்டாங்க அவங்க அப்பா கோவமாகி போயிட்டு, என்ன சொல்லிட்டு இருக்கா, அப்படியா இவ பண்ணான்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு, நீ இப்போ ஒழுங்காக வந்துட்டு வீட்டுக்குள்ளே வரணும்னா ஃபஸ்ட்டு உன் சிஸ்டர்கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்ற சொன்னதும், நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்குறா. அப்போ அவங்க சிஸ்டர் கோவமாயிட்டு, நீ எங்களவே எதிர்த்து பேசுவேன்னு சொல்லிட்டு அங்கே அடிக்க வரும்போது அங்கே நம்ம ஹீரோ அங்கே கையை பிடிச்சிட்டு என் பொண்டாட்டி மேலே கை வச்சுன்னா பார்த்துக்கோன்னு சொன்னதும், இவன் ஒரு பூவர் பட் என்னமோ பெரிய மல்டி மில்லியனர் மாதிரி எப்படி பிஹேவ் பண்ணுறான் பாரு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசிட்டு இருக்காங்க. ஸோ ஒரே பார்க்க கோவமாயிட்டு, உன் ஹஸ்பண்ட் உன் சிஸ்டரை புள்ளி பண்ணிட்டு இருக்கா, என்ன பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா அப்படின்ற சொன்னதும், அவை என்னை இப்போ அடிக்கிறதுக்கு வந்தா அதை பற்றி உங்களுக்கு பெருசாக தோணலையா அப்படின்ற சொன்னதுமே, உங்களை மாதிரி ஆளுங்களெல்லாம் வீட்டுக்குள்ளே விட்டால் எனக்கு தான் அவமானம், நீங்கள் பேசாமல் இங்கேருந்து போயிருங்கன்னு சொன்னதும், உடனே அந்த ரொம்ப நல்லவே மாதிரி, அதெல்லாம் வேணாம், நான் வந்துட்டு இந்த டைம் அவங்கள மன்னிக்கிறேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். ஏன்னா அன்னைக்கு வந்து அசிங்கப்படுத்தினாங்கன்றதுக்காக அவங்கள பழி வாங்கணும் வீட்டுக்குள்ளே வச்சுன்னு சொல்லிட்டு அவன் அங்கே ஐடியா பண்ணிட்டு இருக்கான். சரி உடனே அங்கே வந்தாலுமே, சரிப்பா நீங்கள் வந்துட்டு உள்ளே வரலாம், பட் நீங்கள் கொண்டு வந்த இந்த உருப்படாத கிஃப்டெல்லாம் தூக்கி போட்டுட்டு வாங்க, எங்கள் வீட்டை நீங்கள் அசிங்கம் பண்ணாதீங்கன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கு. அப்போ அங்கே நம்ம ஹீரோவுமே, இருக்கட்டும் பரவாயில்லப்பா, அவங்க கிஃப்ட் வாங்க விருப்பம் இல்லைன்னா இன்னொரு டைம் கொடுத்துக்கலாம், நியூ இயர் தானே செலிப்ரேட் பண்ண வந்திருக்கோம், வா உள்ளே போகலாம் அப்படின்ற சைட்டு அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அங்கே வந்துட்டு அங்கே டேபிளில் போய் இழுத்து உட்கார போனால் அப்போ அங்கே லிங்க் ரொம்ப கோவம் ஆகிட்டு, நீ வந்துட்டு இங்கே உட்கார லெவலுக்கு உனக்கு தகுதி இருக்கான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு ஹீரோயின் கோவம் ஆகிட்டு அங்கே வந்து சண்டைக்கு வந்ததுமே, இப்போ என்ன வந்துட்டு அவள் தப்பாக சொல்லிட்டா, உங்களுக்கு இங்கே வந்து உட்கார்றதுக்கு தகுதி தான் இல்லை, அங்கே பக்கத்தில் சின்ன பிள்ளைங்களுக்கு டேபிள் போட்டிருக்கோம் பார்த்தியா, அங்கே போய் உட்காரு அப்படின்றத சொன்னதும், நீங்கள் வந்துட்டு எப்படி வந்து ஒரே வீட்டை பிறந்த பிள்ளைங்களை இப்படி வந்து காசு குறைவாக இருந்தால் அவமானப்படுத்துறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதுமே, ஒன்றும் அந்த டேபிளில் குறையெல்லாம் இல்லையேன்னு சொல்லிட்டு அவங்க கேட்டதும், அப்போங்க நம்ம ஹீரோ, இன்றைக்கி வந்து நியூ இயர் நம்ம செலிப்ரேட் பண்ண வந்திருக்கோம், பிரச்சனை வேணாம் வா அங்கே போய் உட்காந்துக்கலான்னு சொல்லிட்டு அங்கே உட்காடுறாங்க. ஸோ எல்லாருமே அங்கே ட்ரிங்க்ஸ் வந்து டோஸ்ட் பண்ணிட்டு இருந்தா. இவனுமே ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு போய் நான் அங்கே உன்னோட அப்பாட்ட டோஸ்ட் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு கொண்டு போய் டோஸ்ட் பண்ண போனால், அவரை அந்த ட்ரிங்க்ஸ் அந்த சைடில் வச்சதுமே, நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். உனக்கு தெரியலையா, உன்னை நாங்கள் இன்சல்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அவங்க மதரெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு, நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, வீட்டில் எல்லாருக்கும் தானே வந்துச்சு, உங்களுக்கு அப்பே தேவையில்லைன்னா வேணான்னு ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாமே, கல்யாணம் பண்ணி வச்சுட்டு எதுக்காக நீ இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதும், ஆமாப்பா ப்ரப்போசல் வந்துருந்துச்சு, வேணான்னா நீ வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாமேன்னு சொல்லிட்டு அந்த லிங்க் வந்துட்டு ரொம்ப திமிரா பேசிட்டு இருக்கா. சண்டை பெருசானதுமே அங்கே நம்ம ஹீரோ, நியர் தான் செலிப்ரேட் பண்ண வந்திருக்கோம், இங்கே வந்துட்டு நீ கோவப்படாதான்னு சொல்லிட்டு அவளை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் உங்களுக்கு நான் இன்னைக்கு கிஃப்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ரெட் எம்லம் கொடுக்குறான். அதை பார்த்துட்டு அந்த பிள்ளைங்க சந்தோஷமாயிட்டு வாங்கிக்கிறாங்க. அப்போங்க அவள் வந்து என்னத்தை காசை வச்சு நீ கொடுத்துருப்ப, உள்ள ஒரு 10 யுவான் இருக்குமா அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அப்போங்க நம்ம ஹீரோவுமே, உனக்கு டவுட் இருந்தால் நீ இதை ஓப்பன் பண்ணி பாரு அப்படின்றத சொன்னதும், நீ எல்லாம் என்னத்தை கொடுத்துருக்க போகிறேன்னு சொல்லிட்டு அதை கிழிச்சு பார்க்காம எரிஞ்சு விடுட்டு உங்களுக்கு 1000 யுவான் நான் கொடுக்குறேன்னு சொன்னதும் பிள்ளைங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாகிடுறாங்க. அவங்க அப்பாவுமே 1000 யுவான்ல உங்களுக்கு ரொம்ப பெரிய மேட்சே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பியாகிட்டு அப்படியே பேசிட்டு இருக்காரு. ஸோ அப்போ அந்த உங்களுக்கு இன்னமே நான் வந்துட்டு பெரிய கிஃப்டாக கொண்டு வர போகிறேன் இங்கே பாருங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்து தங்கத்தால் செய்யப்பட்ட ஒரு புத்தா சிலையை கொண்டு வந்ததுமே அங்கே வீட்டில் இருக்க எல்லாருமே வாயடிச்சு போயிடுறாங்க. வாவும் சொல்லிட்டு, இது வந்துட்டு எவ்வளோ காசு, நீங்கள் எதுக்காக எப்படிலாம் வந்து செலவு பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும், இது ஜஸ்ட் வந்துட்டு 10 மில்லியன் தான், நான் ரொம்பலாம் செலவு பண்ணலன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு ஷோ பண்ணிட்டுருக்கான். உடனே அந்த லிங்க்குமே பார்த்தீங்களா, என் ஹஸ்பண்ட் வந்துட்டு இப்படிலாம் வந்து வாங்கிட்டு வந்துட்டுருக்காரு, மற்றவங்க ஹஸ்பண்ட் மாதிரி கிடையாது, வீட்டில் உடஞ்சி போன திங்ஸை மூட்டையாக கட்டி கொண்டு வர்றதுக்கு அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின், உங்ககிட்ட காசே இல்லைன்றப்ப பெரிய பணக்கார மாதிரி இங்கே பில்டப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொன்னதுமே, அந்த கூட பிறந்த மற்ற ஜால்ரா கல்வி இருக்குது இல்லையா, அதுகளுமே வந்துட்டு
நீ வந்துட்டு அவங்கள பார்த்து ஜெலஸ் ஆயிடுச்சுக்க, என்னமோ ஃபாஸ்ட் டைப்பில் அவங்கள பற்றி எல்லாமே உனக்கு தெரிஞ்ச மாதிரியே பேசிட்டு இருக்கேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் ஆமாம் எனக்கு எல்லாமே தெரியும், உங்களுக்கு நான் இப்போ ப்ரூவ் பண்ணவான்னு சொல்லிட்டு ஒரு குச்சி எடுத்து அந்த புத்த சிலையை உடச்சி விட்றா. பார்த்தா உள்ள மண்ணா கொட்டிட்டுருக்கு. அதை பார்த்துட்டு அங்கே ஷாக்காகி போயிட்டு என்ன இதெல்லாம்னு சொல்லிட்டு கேட்டதும், ஏன்னா அவன்கிட்ட காசே கிடையாது, அவன் வெளியே எவ்வளோ தூரத்துக்கு பணக்காரன் மாதிரி ஷோ பண்ணிட்டு இருக்கானோ அந்த லெவலுக்கு அவன் ஒன்றும் ஒருத்தலாதவன் அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கா. அதை கேட்டுட்டு அந்த லிங்க் ரொம்ப ஷாக்காகி போயிட்டு நீ தங்கத்தால் தான் நான் வாங்க போகிறேன்னு சொன்னேன், அப்புறம் எப்படி இதுன்னு சொன்னதும் ஃபாதர் இல்லாவுமே ஆமாம் அப்படின்ற சிட்டு பேசும்போது அப்போ அங்கே அவன் உடனேவும் நான் ஃபுல் ஃபேமிலியோட சேர்ந்து கான்ட்ராக்ட் போட போகிறேன் அப்படின்றத சொல்கிறான். எனக்கு வந்து நிறைய காசு கிடைக்கும்னு சொல்லிட்டு பேசினதும் உடனே திரும்ப அங்கே ஹாப்பி ஆகிட்டு அவங்க அப்பா அங்கே பழ காமிச்சிட்டு பேச ஆரம்பிச்சிடுறாரு. சிஸ்டர்ஸ்மே இது ஏதோ தவறுதலாக நடந்திருக்குன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இந்த காசு இருக்கவங்க தப்பு பண்ணாலுமே அது தப்பு கிடையாது, ஏழை உண்மை சொன்னாலுமே அது பொய்யா இருக்கும் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கேயுமே நடந்துட்டுருக்கு. அப்போங்க அந்த லிங்க் உடனே உங்கள்கிட்ட ஏமாற்றி தானே இதில் தலையில் சாத்திட்டாங்கன்னு சொன்னதும் அவனுமே ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அப்போங்க நம்ம ஹீரோயின் எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணாலுமே யாருமே காது கொடுத்து கூட கேட்க விரும்பலை, ஜெலஸாயிட்டு பேசிகிட்டு இருக்கான்னு தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ வெளியே வந்ததுமே நம்ம ஹீரோட்ட அவங்க சாரி கேட்குறான். என்னால் தானேப்பா நீங்களுமே இன்னைக்கு அசிங்கப்பட்டீங்கன்னு சொல்லிட்டு இதில் என்ன இருக்குது, என் பொண்டாட்டிக்காக நான் வந்துட்டு இதெல்லாமே வந்து ஏற்றுக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். இருந்தாலுமே அவன் குடும்பம் பேங்க்ராப்ட் ஆகி போயிரும்னு சொல்லிட்டு நீ அவ்வளோ வந்து கரெக்டாக பேசிகிட்டு இருந்தியே அது எப்படி அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் அப்படியே நடக்கணும்னு இல்லைப்பா எனக்கு என்னமோ தோணுச்சு அப்படின்றத சொல்லிட்டு அவங்க இருந்து ஓடி போயிடுறா. ஏன்னா திரும்ப ரீபா நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போய் எப்படி பேச முடியும், அதனால தான் என் பொண்டாட்டி அவன் வந்து பேங்க்ராப்ட் ஆகணும்னு ஆசைப்பட்டானா கண்டிப்பாக அப்படி நடக்கும்னு சொல்லிட்டு அந்த கூவை பேங்க்ராப்ட் பண்ணி விடுங்கன்னு சொல்லிட்டு அவன் அங்கே அசிஸ்டண்ட்டை சொல்லிடுறான். ஸோ நைட் போல் அங்கே வீட்டுக்கு வந்ததுமே அவங்க தூங்குறதுக்கு எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தா அவங்க அம்மா இங்கே வாடான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. என்னன்னு சொல்லிட்டு கேட்டால் அங்கே சூப்பு கப்பு நிறையா வச்சுட்டு குடிடான்னு சொன்னதுமே என்ன இதெல்லாம் அப்படின்ற சொன்னதுமே இது உனக்காக தான்டா, உங்கள் அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது இதை தான் குடிச்சான்னு சொன்னதுமே நான் இந்த மாதிரி இல்லை கண்ட மணி குடிக்க மாட்டேன்னு அவன் சொல்கிறான். என்ன சின்ன பிள்ளை மாதிரி பேசிகிட்டு இருக்க, கல்யாணம் இத்தனை நாள் ஆயிடுச்சு குடிடா அப்படின்ற செட்டு வம்பு பண்ணி ஊற்றி விட்டுறாங்க வாயில். அங்கே வீட்டுக்குள்ளே போய் படுத்துட்டு இருந்தா அப்போ அங்கே ஹீரோயின் என்னப்பா ஷர்ட் அப்போ கழட்டாமல் படுத்துருக்கீங்க அப்படின்ற சொன்னதும் ஷர்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு அவன் படுத்துச்சேக்கான். அப்போ அங்கே ஹீரோயின் உங்கள் அம்மா வந்துட்டு சூப் வந்து கொடுத்தாங்களே நீங்கள் குடிச்சிங்களான்னு சொன்னதுமே சீச்சின்னு அந்த மாதிரிலாம் எதுவும் குடிக்க மாட்டேன்னு அவன் சொல்கிறான். உங்கள் அம்மா எனக்குமே அதை குடிச்சிட்டாங்கப்பா, எனக்கு ஏதோ மாதிரி ஃபீல் ஆகிட்டுருக்குன்னு சொன்னதும் என்னையுமே வம்பு பண்ணி வாயில் ஊற்றிட்டாங்கப்பா, எனக்கு ஏதோ மாதிரி தான் ஃபீல் ஆகிட்டுருக்குன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணணுமான்னு சொல்லிட்டு கேட்டதுமே ஹீரோவுமே ஹாப்பி ஆகிட்டு ஆமான்னு சொல்லிட்டு அவ கூட சேர்ந்து கிஸ் பண்ணிட்டு ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிடுறான். நெக்ஸ்ட் டே வெளியே வந்தால் அவங்களுக்கு 2 பேத்துக்கு ஷை ஆகிட்டுருக்கு. அப்போ அவங்க மதனிங்களா வாமா சாப்பாடெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கேன், நீ வந்து தயவு செஞ்சு வந்து புள்ள மேலே கோவலாம் படாத, அவனுக்கு வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, இதான் ஃபஸ்ட் டைம், அதனால தான் வந்து அவன் ஏதாச்சும் தப்பாக கூட நடந்திருக்கலாம், நீ வந்துட்டு பொறுத்துக்கமான்னு சொல்லிட்டு பேசினதும் ஆண்டி என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிலாம் நீங்கள் எனக்கு பேசாதீங்க ரொம்ப ஷை ஆகிட்டுருக்குன்னு சொல்கிறா. ஸோ கீழே வந்துட்டு தெரியாமல் ஸ்லிப்பாகி விழுந்தா கால் அடிபட்டுது, டாக்டர் கூப்பிட்டுருவோன்னு சொல்லிட்டு டாக்டரை கூப்பிட்டா. கடைசியில் அவருக்குமே வந்து ஒரு வில்லேஜ் டாக்டர் மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு அவரையும் பாடாப்படுத்தி நடிக்க சொல்லிட்டு இருக்காங்க. அவர் செக் பண்ணி பார்த்துட்டு சின்ன அடிதான் கவலைப்படாதீங்க சரியாயிரும் அப்படின்றத சொல்லிட்டு போகிறாரு. இவர் நம்ம வில்லேஜ் டாக்டர் தான்மான்னு சொன்னதும் அவருமே ஆமாம் ஆமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வீட்டில் எல்லாருமே இங்கே பேசிட்டு இருக்காங்க. நம்மளால தான் அந்த பொண்ணுக்கு இப்போ காலில் அடிபட்டுருச்சு, அவள் இவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட்டுருக்கா, இதுக்கப்புறமே நம்ம வந்துட்டு பொறுத்துட்ருக்கக்கூடாது, உண்மையை சொல்லிடணும் அப்படின்ற சொல்கிறாங்க. பட் எப்படி இதெல்லாம் தெரியப்படுத்துறதுன்னு சொன்னதுமே அவங்க பெரிய பிரதர் வந்துட்டு ஒரு ஸோ அதை கேட்டுட்டு அவங்க எல்லாருக்குமே ஹாப்பி ஆகிட்டு அதவே பண்ணலாம் அப்படின்ற சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே அவங்க பேங்க் தான் வர்றான். அவங்க கேக் கொடுத்தாங்க இல்லையா, அதில் போய் வந்துட்டு கொஞ்சம் காசு எடுக்கலான்னு சொல்லிட்டு அவங்க போய் வந்து கீயை கொடுத்ததுமே அங்கே அதை பார்த்துட்டு இது ஃபுல் ஃபேமிலியோட கீயாச்சின்னு சொல்லிட்டு அங்கே மேனேஜர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அங்கே ரெட் லைட் எல்லாமே அடிச்சிட்ருக்கு, செக்யூரிட்டி அலர்ட் கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. அப்போ அங்கே மேனேஜர் வந்துடுறாரு. மேடம் வெல்கம் அப்படின்றா சொல்கிறாரு. ஃபுல் ஃபேமிலியிலேருந்து மெம்பர் வந்திருக்கீங்க, நீங்கள் யார், அவர் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் அவரோட ஒய்ஃப் அப்படின்றா சொன்னதுமே அவங்க ஒய்ஃப் தான் கண்டிப்பாக நான் வந்துட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு சரி நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் மேடம் எடுக்கணும்னு சொன்னதும் ஐ திங்க் 3000 ரூபாய் காசு போதுன்னு சொல்லிட்டு 3 ஃபிங்கர் அவ காமிக்கிறா. பட் அவரை பார்த்தா ஐ திங்க் 3 மில்லியன் பேசிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் 4 ஃபேமிலிக்கு இது ரொம்ப கம்மி தான், பட் இருந்தாலும் பரவாயில்ல ஓகே மேடம் சொல்லிட்டு செக்யூரிட்டியெல்லாம் கூப்பிட்டு அங்கே வந்துட்டு கூட்டிகிட்டு போக சொன்னதும் இதுக்கு என்ன சார் அவசியம்னு சொன்னதும் செக்யூரிட்டி வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் மேடம் அப்படின்ற செட் அங்கே போகிறாங்க. அங்கே ஓப்பன் பண்ணி ரூமு காமிச்சா ஏகப்பட்ட கோல்டு அது இது பணமாக கீழே கொட்டி கிடக்கு. அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ஷாக்காகி போயிட்டு ஐயோ நீங்கள் தப்பான ரூமுக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னதுமே தப்பாக வந்துட்டீங்களா அப்படின்னா
ஓகே இங்கே இருக்க 8 ரூமுமே உங்களோட தான், நீங்கள் எதுக்குள்ள வேணாலும் திறந்து போய் என்ன வேணுமோ எடுத்துக்கோங்கன்னு சொன்னதும், ஐயோ நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற சொன்னதுமே, மேடம் நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, பூ ஃபேமிலி சைனாவோட நம்பர் 1 ஃபேமிலி, அவங்க மிகப்பெரிய ரிச்சஸ்ட் ஃபேமிலி, இந்த பேங்க்கே அவங்களோட தயவால் தான் நடந்துட்டுருக்குன்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு அவள் ஷாக்காகி போயிட்டு என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, உண்மையாவா அவங்க பணக்காரவங்களான்னு சொல்லும் போதே நம்ம ஹீரோவோட குடும்பம் டோட்டலாக அங்கே வந்துடுறாங்க. அவங்க ஆமாம் சொல்லிட்டு இருக்காங்க, தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருமா, இந்த ஐடியாலாம் என்னோடது தான், அவனோடது கிடையாது, அவன் எப்பயோ உண்மையை சொல்லுவோன்னு சொன்னான், நான் தான் வந்துட்டு இந்த மாதிரி ஐடியா பண்ணி போய் சொல்லிட்டேன், என்னோட 2 பிள்ளைங்களுக்குமே மேரேஜ் பண்ணி வச்சேன், பட் பணக்காரவங்க தெரிஞ்சதுமே காசை சுற்றிட்டு ஓடி போயிட்டாங்க, அவங்க 2 பேருமே ஓல்டாயுமே பாரு இன்னுமே இப்படி வந்துட்டு சுற்றிட்டு இருக்காங்க, ஏன் இன்னொரு பிள்ளைக்குமே இந்த நிலமும் வரக்கூடாதுந்தாம்மா நாங்கள் வந்துட்டு இப்படி போய் சொல்லிட்டோம், பட் ஆனால் நீ உண்மையிலே தங்கமான பொண்ணு, நீ வந்ததுமே வந்து நாங்கள் உண்மையை சொல்லிடலான்னு பார்த்தோம், நீ தான் வந்து சொல்லிட்ட எனக்கு பணக்காரவங்கன்னா பிடிக்காதுன்னு, அதனால தான்மா சொல்லலைன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சுக்கு. ஸோ அப்போ அவங்க நீடன் பண்ணிட்டு அங்கே சாரி கேட்குறான், நீ என்னை மன்னிச்சிரு, பட் நீ என்கிட்ட டைவர்ஸ் கேட்டேன்னா நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறான். டோட்டல் ஃபேமிலியுமே நீடன் பண்ணிட்டாங்க, சாரி கேட்டதுமே தயவு செஞ்சு நீங்கள் இப்படி பண்ணாதீங்கன்னு சொன்னதும், அப்படின்னா நீ எங்களை மன்னிச்சிருவியான்னு சொன்னதுமே ஆமான்னு சொல்கிறான். அப்பாங்க உனக்கு இதெல்லாம் பிடிக்கலன்னு வச்சுக்கோமே, பேசாமல் வந்துட்டு நம்ம எல்லாத்தையுமே தான தர்மம் பண்ணிட்டு வில்லேஜ் பக்கம் போய் உண்மையிலே சாதாரண லைஃப்பை கூட வாழலான்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு அவங்க 2 பிரதர்ஸ்க்கும் பயமாகி போயிடுது. ஐயோ என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு, இல்லை இதெல்லாம் நீங்கள் கஷ்டப்படுத்தி சம்பாரித்த காசு, அப்படிலாம் நீங்கள் கொடுக்க வேணாம், நான் உங்களுக்காக அவங்க கூட சேர்ந்து இருக்கிறதுக்கே ரெடியாக இருக்கேன்னு அவன் சொல்கிறான். பிரதர்ஸ் அதெல்லாமே பார்த்துட்டு எங்களுக்குமே இப்படிப்பட்ட பொண்டாட்டி வேணும்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப எமோஷன் ஆகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ நீ என்னை மன்னிச்சிட்டியான்னு சொன்னதுமே ஆமான்னு அவள் சொல்கிறான். அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, உன்னை ஆரம்பத்துலேருந்து அவன் ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்காமான்னு சொன்னதும், என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, கல்யாணத்தை அதுவுமா தானே நானும் அவருமே பார்த்தோம் அப்படின்ற சொன்னதுமே நம்ம ஹீரோ சொல்கிறான், சின்ன வயசுலேருந்து நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும், என்னது சின்ன வயசுலேருந்தான்னு சொல்லும்போது, ஆமாம் ஒரு சின்ன பிள்ளை வந்து சின்ன வயசில் அழுதுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தா, பிள்ளைங்க எல்லாருமே சேர்ந்து தொந்தரவு பண்ணிட்டு இருந்தாங்க, உனக்கு ஞாபகம் இருக்கான்னு சொன்னதுமே ஹீரோயின் அதை யோசிச்சு பார்க்குறா. ஸோ அப்பாங்க தான் வந்து அங்கே ஹெல்ப் பண்ணி இருந்திருக்கா அந்த பையனுக்கு சில நோய்களுமே இருந்திருக்கு, அதை பற்றி அவங்க ரொம்ப அசிங்கப்படுத்தி பேசி தொந்தரவு பண்ணி இருந்திருக்காங்க. அதை பற்றி எங்கள் அவள் கேட்டதுமே அவங்க அம்மா இல்லைம்மா நாங்கள் வந்துட்டு அவனை வெளிநாட்டுக்கு அனுப்பிவிட்டு அவனுக்கு உடம்ப சரியாக்கிட்டோம், இப்போ அவனுக்கு அந்த பிரச்சனை எதுவுமே இல்லை அப்படின்ற சொன்னதுமே ஹீரோயின் அதை கேட்டுட்டு ரொம்ப கமெண்ட்டை கோவமாயிட்டு, இந்த விஷயத்தை நீ ஃபஸ்ட்டு என்கிட்ட சொல்லியிருக்கக்கூடாதா, நீ வாட்டி இந்த மாதிரி பண்ணிட்டுருக்க, நான் ஒருவேளை அந்த பாக்ஸை சூஸ் பண்ணாமல் விட்டுருந்தா என்ன பண்ணியிருப்பேன்னு சொன்னதும், நீ ஒருவேளை அந்த பாக்ஸை சூஸே பண்ணலைனாலும் நான் உனக்காக ஹாப்பி தான் ஆகியிருப்பேன், ஏன் தெரியுமா நீ எங்கே இருந்தாலுமே சந்தோஷமாக இருக்கணும் தான் நான் ஆசைப்படுவேன் அப்படின்ற விஷயத்தை அவன் சொல்கிறான். ஸோ அதை கேட்டதுமே ஹீரோயினுக்குமே ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சுக்கு. அப்போங்க சைனாவோட ரிச்சஸ்ட் பர்சன் வீட்டோட மேரேஜ் ரொம்ப கிராண்டாக நடக்க போகுது, நம்ம அதுக்கு ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. பிறகு அங்கே வீட்டில் காமிச்சா அங்கே பயங்கரமாக கோவப்பட்டு அங்கே லிங்கோட அம்மா பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க, பிள்ளைய ஒழுக்க வளர்க்க தெரியாமல் வளர்த்து வச்சுருக்கீங்க, எங்கே போனாலுமே பிரச்சனை பண்ணி எனக்கு வந்துட்டு பிரச்சனை ஆயிடுச்சுக்கு, அன்னைக்கு மட்டும் ஃபோ வந்து எனக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்குன்னு சொல்லிட்டு அவன் கோவப்பட்டு இருக்கான். ஓல்டு லேடி அது இதுன்னு சொல்லிட்டு பேசி திட்டினதுமே அவங்களுக்கே ஷாக் ஆகிடுது இவனோட பிஹேவியரை பார்த்து. ஸோ அப்பாங்க நியூஸ் ஒன்று வைரல் ஆயிடுச்சுக்கு, இப்போ மிஸ்டர் ஃபூ வந்துட்டு மேரேஜ் அவங்க ஒய்ஃபை பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு அதை கேட்டதுமே அவனுக்கு திரும்ப வந்து நல்ல ஐடியா தோணுது, அவர் அதை மீட் பண்ணி வந்து கான்ட்ராக்ட் வாங்கிடலான்னு சொல்லிட்டு திரும்ப உடனே அவங்க எல்லாத்தையுமே பொலைட்டாக பேச ஆரம்பிச்சிடலாம். திரும்ப எனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடச்சிருக்கு, இந்த சான்ஸை நான் கண்டிப்பாக வந்துட்டு மிஸ் பண்ணக்கூடாது, நான் அவரை மேரேஜ் எதுவுமா மீட் பண்ணி எனக்கு கான்ட்ராக்ட் வாங்கிட்டா என் லைஃப் வந்துட்டு ரொம்பவே பர்ஃபெக்டாக மாறிடும், பட் எனக்கு அதுக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுது, ஒரு 10 மில்லியன் நீங்கள் கொடுங்க அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க ஷாக்காகி போயிட்டு 10 மில்லியன் அவ்வளோ காசு கையில் இல்லையேன்னு சொன்னதுமே அங்கே அப்பாங்க அவன் உடனேவும் உங்கள் ரிச்சஸ்ட் ஃபேமிலியோட மருமகளாக இருக்கவே நம்மான்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ அந்த லிங்க் ஐடியா கொடுக்குறா, அப்பா நீங்கள் நம்பிக்கை வைங்க, நீங்கள் பேசாமல் வந்துட்டு இந்த வீட்டை சேல்ஸ் பண்ணி காசு கொடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் திரும்ப வந்துட்டு காசு எல்லாத்தையுமே ரீபே பண்ணிடுவேன்ப்பா அப்படின்றத அவள் சொல்கிறா. அவங்க சிஸ்டர் செய்வே நீங்களுமே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பேசினதும் அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ஷாக் ஆயிடுச்சுக்கு, என்ன பெரிய பணக்கார குடும்பம்னு பேசினானுங்க இவனுங்க எங்கே நம்மகிட்ட வந்துட்டு காசு கேட்குறாங்களேன்னு சொல்லிட்டு. ஸோ வேறு வழி இல்லாமல் அவங்களுமே அங்கே காசை கொடுத்தா அந்த காசை வாங்கி இவள் ஹஸ்பண்டை கொடுத்துட்ருக்கா. உன்னோட ஐடிங் கார்டு எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அவன் கேட்டதுமே அதையுமே நம்பிக்கையாக ஹஸ்பண்ட் மேலே நம்பிக்கை வச்சு அவள் கொடுத்துடுறா. நெக்ஸ்ட் டே பார்த்தா எல்லாருமே சேர்ந்து அங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அங்கே வந்து கிளம்பி போயிட்டுருக்காங்க, மேரேஜுக்காக ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்துட்டு அந்த லிங்க் கல்யாணத்துக்கு இவ்வளோ செலவு பண்ண ஒரு பர்சன்ஸை நான் பார்த்ததே இல்லைப்பா அப்படின்றத சொல்லிட்டு அவங்களுக்கு பயங்கர ஷாக்காகி போயிடுது. அப்போ அங்கே நம்ம மட்டும் இன்றைக்கி அவர்கிட்ட கான்ட்ராக்ட் வாங்கிட்டோம்னா கண்டிப்பாக மிகப்பெரிய லெவலுக்கு
அங்கே நம்ம மட்டும் இப்போ இன்றைக்கி கான்ட்ராக்ட் வாங்கிட்டோன்னா நம்மளுக்கு மிகப்பெரிய லெவலுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்ற சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும் போதே மிஸ்டர் ஃபூ இப்போ இங்கே வரப்போகிறாங்க ஒய்ஃபோடுன்னு சொல்லிட்டு அங்கே அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம ஹீரோவும் ஹீரோயின் என்ஷானதுமே அதை பார்த்துட்டு அங்கே கூக்கும் அவங்க ஃபேமிலி எல்லாருக்குமே ஷாக் ஆகி போயிடுது. அப்போ அன்னைக்கு பணக்காரன்னு சொல்லிட்டு பேசுனது எல்லாம் உண்மையான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. பட் இந்த லிங்க்குக்கு இன்னமே வந்து டென்ஷன் ஆகி போயிட்டு நீங்கள் இப்போ மிஸ்டர் ஃபூவோட ஐடென்டிஃபை எடுத்துட்டு இங்கே வந்துட்டுருக்கீங்களான்னு சொல்லிட்டு அவள் கேட்டதுமே அதை கேட்டுட்டு அங்கே நம்ம ஹீரோயின் கோவம் ஆகிட்டு உடனே நாங்கள் எங்கள் கல்யாணத்துக்கே இன்வைட் பண்ணலையே அப்படியே நீங்கள் இங்கே வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதும் உடனே பேரண்ட்ஸ் வந்துட்டு பெரிய பணக்காரவங்கன்னு நீ என்னம்மா பேசிகிட்டு இருக்க, நாங்கள் வந்துட்டு உன்னோட பேரண்ட்ஸும் கல்யாணத்துக்கு வராமல் இருப்போமான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நான் எனக்கு வீட்டுக்கு வந்தப்போ தான் நீங்கள் அசிங்கப்படுத்துனீங்களே, நான் வந்துட்டு உங்கள் பொண்ணே இல்லைன்னு சொல்லிட்டு பேசுகிறீங்க, இப்போ என்னன்னு சொல்லிட்டு கேட்டதும் அவங்க அம்மா அங்கே கோமாயிட்டு அவங்க ஹீரோயின்ட்ட பேசினதுமே அதை நம்ம ஹீரோவோட அம்மா அவள் என்னோட வீட்டு மருமக வார்த்தைகளை பார்த்து பேசிக்கோங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. இல்லை என் பொண்ணுகிட்ட நான் இப்படி தான் சும்மா பேசினேன் அப்படின்றா சொல்லிட்டு அவங்க உடனே ஒரு பக்கம் ட்ராமா பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நாங்கள் அன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு கிஃப்டாக வந்து கோடிக்கணக்கில் இருக்க பொருள்களை அனுப்பி விட்டோம். பட் உங்கள் தலையெழுத்து சரியில்லை, அதனால தான் நீங்கள் எல்லாத்தையுமே வேணான்னு திரும்ப ரிட்டர்ன் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னதும் என்னது கோடிக்கணக்கில் இருந்துச்சான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் குழந்தைங்களோட எம்லமில் 50,000 யுவான் அவை வச்சு கொடுத்துருந்தான், அதையுமே வாங்க விடாமல் கெடுத்து விட்டீங்கல்ல அப்படின்ற செட்டு பேசினதும் ஐயோ நம்ம பிள்ளைங்களுக்கு இவ்வளோ காசு கிடைச்சிருக்குமே, எல்லாத்தையுமே கெடுத்து இவ குட்டிச்சவராக்கிட்டா, வெறும் 1000 ரூபாய் தானே கொடுத்தான்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்கும் ரொம்ப இந்த லிங்க் மேலே கோவமாயிட்டுருக்கு. ஸோ அப்போ அங்கே போலீஸ் அங்கே வந்துடுறாங்க. நீ வந்துட்டு ஏகப்பட்ட கடனை வாங்கி வச்சுட்டு கடனை கட்டலான்னு சொல்லிட்டு அந்த லிங்கை தான் அங்கே அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்க. அதை கேட்டுட்டு நான் எப்போ வந்துட்டு லோன் வாங்கினேன்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்டை கேட்டு நான் தானே உன்ட்ட ஐடி கார்டு கொடுத்தேன், நீ அதை வச்சு லோன் வாங்கினேன்னு சொன்னதுமே அவன் ஆமான்னு சொல்கிறான். பார்த்தா 800 மில்லியன் லெவலுக்கு அவன் வாங்கி வச்சுருக்கான், ஃப்ராடு பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்க. அதெல்லாமே கேட்டுட்டு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு ஒன்று நம்பி நாங்கள் ஏகப்பட்ட காசு கொடுத்தோமே, அப்போ அந்த காசுக்கெலாம் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்ற சொல்லிட்டு கோவப்படுறாங்க. அவங்க அப்பா அட படுப்பாவி, நான் உன்னை நம்பி எனக்கு வீட்டை சேல்ஸ் பண்ணி கொடுத்தனே, நான் எங்கடா போய் குடியிருப்பேன்னு சொல்லிட்டு அந்த ஆள் ஒரு பக்கம் கத்திட்டு இருக்காரு. ஸோ ஹீரோயின்ட்டு எல்லாருமே ஹெல்ப் பண்ண சொல்லி அங்கே கேட்டுட்ருக்காங்க. நான் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொன்னதுமே அங்கே கார்ட்ஸை வச்சு அடிச்சாங்க. நம்ம ஹீரோ வெளியே தலை சொல்லிடுறான். பூமே அவன் பாட்டு கண்டுக்காம அங்கேருந்து போயிடுறான். அந்த லிங்க் வந்து அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு நீ என்ன நினச்சிட்ருக்க, நீ வந்துட்டு இப்படியே ஹாப்பி எண்டிங்காக உன்னோட வாழ்க்கை வந்து முடிஞ்சு போயிடும் நீ நினைக்கிறியான்னு சொல்லிட்டு கோவம் ஆயிட்டாங்க. அவளை கத்தி வச்சு அட்டாக் பண்ண போகிறா திரும்பவுமே. பட் கரெக்டாக இந்த டைம் நம்ம ஹீரோ காப்பாற்றிடுறான். அவளையுமே கொலை பண்ண ட்ரை பண்ணான்னு சொல்லிட்டு ஜெயிலில் தூக்கி போட்டுறாங்க. நீ நல்லா தானே இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டா அவன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. திரும்ப அங்கே வில்லேஜ் சைடில் அங்கே டிராக்டரில் போயிட்டு இருந்தா அங்கேயுமே திரும்ப வண்டி நின்று போனதுமே அங்கே ரொம்பவே வந்துட்டு கவலையாகி போயிட்டு என்னப்பா திரும்ப வண்டி நின்று போச்சுன்னு சொன்னதும் ஹீரோயின் சிரிச்சிட்டு என்ன நடராஜா தானா திரும்பவுமே அப்படின்றத சொல்கிறா. ஃபர்ஸ்ட் டைம் நடந்த மாதிரி இல்லை அப்படின்றத சொல்லிட்டு சிரிக்கிறா. ஸோ அவங்க பேரண்ட்ஸுமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவங்க ஓடி வந்துச்சுருக்காங்க. எங்களுக்குமே உன் கூட சேர்ந்து இருக்க பிடிச்சிருக்குமா, வா போலாம் நடந்தேன்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பணம் இருந்தால் ஒரு பேச்சு, பணம் இல்லாதவங்கள பார்த்து ஒரு இகழ்ச்சின்றது தான் இந்த ட்ராமாவில் வந்துட்டு மெயின் கான்செப்டாக இருந்திருக்கு. அதுக்கு மேலே பேராசை பெரு நஷ்டம், கிடைக்கிறத வச்சு சந்தோஷமாக இருக்கணும், பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டா குப்புற கட்சி தான் கீழே விழுகணும். பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஐஸ்.